நான் இன்னைக்கு பிக் பண்ணியிருக்கிற ஸ்டாக் டாபர் இந்தியா. இத 23 செப்டம்பர் அன்னைக்கு ஒரு தடவ வாங்கியிருக்கேன். 24த் ஆவரேஜ் பண்றதுக்கு வாங்கிட்டு 17th அக்டோபர் இந்த ஸ்டாக்க நான் செல் பண்ணிட்டேன். இது ஒரு லாஸ் மேக்கிங் ட்ரேட். இந்த ட்ரேட நான் பிக் பண்ணினதுக்கு ரீசன் டிமாண்ட் ஜோன் ஃபார்ம் ஆயிருக்கு. நான் ஹைலைட் பண்ணியிருக்கிற இடத்துல. டிமாண்ட் ஜோன்ங்கிறது என்னன்னா, ஒரு சின்ன பேஸ் கேண்டில் இருக்கும். அந்த பேஸ் கேண்டிலுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஸ்பைக் ஒண்ணு வந்திருக்கும். ஸோ இந்த ரவுண்ட் போட்டிருக்கிற இடம் என்னோட பேஸ் கேண்டில். இந்த பேஸ் கேண்டிலுக்கு அப்புறம் எனக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்பைக் வந்து இருக்கு. ஸ்பைக் இன் த சென்ஸ் அங்கேருந்து பிரைஸ் வந்து மேல போயிருக்கும். ஸோ பிரைஸ் திரும்பி இந்த இடத்துல ரீட்ரேஸ் பண்ணும்போது, எனக்கு மறுபடியும் மார்க்கெட் இப்படி போகுங்கிறது வந்து என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஆம், நான் போட்டிருக்கிற ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ் நான் பை பண்ணின இடம். நான் போட்டிருக்கிற லாஸ்ட் ஆரஞ்சு லைன் வந்து நான் செல் பண்ணியிருக்கிற ஏரியா. இந்த ஸ்டாக் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குங்கிறத பார்க்கலாம். நான் 20 டேஸ் நான் வாங்கினனால நான் ஸ்பீடா அந்த கேண்டில்ஸ வந்து நான் ரீப்ளே பண்ணிடுறேன். ஒவ்வொரு கேண்டிலும் டேய வந்து குறிக்குது. இந்த ஆரஞ்சு லைன் வரும்போது நான் செல் பண்ணிட்டேன். செல் பண்ணினதுக்கு ரீசன் எய்தர் எனக்கு வந்து ஒரு புது ஸ்டாக் வந்து என்னோட போர்ட்ஃபோலியோல ஆட் ஆகியிருந்திருக்கும். அதே மாரி இந்த ஸ்டாக்க நான் ஹோல்ட் பண்ணி வச்சு எனக்கு மோர் தென் 14 டேஸ் ஆச்சு. ஸோ என்னோட மேக்ஸிமம் டியூரேஷன் 14 டேஸ்லேருந்து 21 டியூரேஷன். நான் இந்த ஸ்டாக்க நான் எக்ஸ்ட்ராவே நான் வந்து ஹோல்டு பண்ணி வச்சிருக்கலாம். இந்த இடத்துல வந்து என்னோட ரூல வந்து நான் டீவியேட் பண்றேன். பட் நான் ரூல வந்து பிரேக் பண்ணல. ஏன்னா என்னோட போர்ட்ஃபோலியோல எப்பயுமே 30 ஸ்டாக்குக்கு மேல போறது கிடையாது. இந்த ட்ரேடோட சம்மரி நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். இந்த பத்தின டிமாண்ட் ஜோன்ல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது, இல்ல ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்